நவகிரகங்களும் மாறிட்டே தான் இருக்கு. ராசி கட்டம் மாறினாலும் சரி, நட்சத்திரத்துக்குள்ளேயாவது நகர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களாக உண்டு பண்ணதான் செய்யுது. இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி வக்ரம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மந்த நிலையும், உங்களை ஒரு தேங்கிய நிலையிலும், உங்களுடைய வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே உட்கார வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி மந்தமா தான் இருந்திருப்பீங்க. பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பெருசா growth இல்லை, அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்களா? அந்த growth வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அதாவது என்னன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் வக்ர சனியை பார்வையிடுறார். சனி இத்தனை நாள் அந்த இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாமே தடங்கெல்லாம் மந்தமா இருந்தது. ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, ஒரு growth-உம் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. என்ன வேலை இருந்தாலும் சரி, அது அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே தான் நிற்குது. என்னாலையும் வேலை செய்ய முடியல, என்னோட மனசும் அதில் போகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க மிதுன ராசினர். இப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறாரு. சனி வக்ரம் பெற்றிருக்காருன்னும் போது பார்த்தீங்கன்னா அவர் ரிவர்ஸ் மோடுக்கு தான் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி போகிற மாதிரி தான். ஆனால் சனி அந்த மாதிரி போகலை. இதில் என்னென்னா முக்கியமான விஷயம், உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை சனி மீது விழுதுன்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. அதாவது என்னென்னா, ஏதாவது பிளேஸ் சேஞ்சஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க ஜாப்லனா, எஸ் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது இடம் மாறி போகணும், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஹைக்குக்காக நான் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் தாராளமாக கேட்கலாம். இப்போ நீங்கள் பேச்சு திறமையால் உங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் இதை கேட்டு ரெஃபரன்ஸ் கேட்டு நான் ஏதாவது ஆரம்பிக்கலாமான்னா, எஸ் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ரெஃபரன்ஸ் கேட்க தயங்காதீங்க. அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 2க்குரிய குருவுடன் இணைவு பெறுகிறாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17லேருந்து அங்கே இருக்கக்கூடிய சூரியன் வந்து 3ஆம் இடத்துல நுழைகிறார். ஸோ 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய யோகமாக தாங்க இருக்கு. நீங்கள் புத்தி சுவாதீனமாக என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான எஃபர்ட் போட்டாலும் சரி, அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதாவது என்னென்னா, நீங்கள் பழச நினைப்பீங்க, எந்த இடத்துல நம்ம கோட்டையை விட்டோம், எங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இதை கிறுக்கு பிடிச்சிருந்தா நம்மளால இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு போயிருக்க முடியுமே அப்படின்ற அந்த யோசனை சிந்தனைலாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். அதை தாண்டி நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி இன்னும் சக்ஸஸ் ஆகுது. உங்களுக்கு 3ஆம் இடத்தின் அதிபதி சூரியன் ஆகஸ்ட் 17லேருந்து அவருடைய வீட்டிலேயே ஆட்சி புரிகிறாரு. அங்கே கேது இணைவு பெற்று இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு தடங்களோட அந்த முயற்சின்றது சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12க்கு அதிபதியான சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. அங்கே வந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயோட பார்வையும் சுக்கிரன் மேலே விழுது, சனியோட பார்வையும் சுக்கிரன் மேலே விழுது, செவ்வாயோட பார்வையும் சுக்கிரன் மேலே விழுது. அப்போ உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கு. அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்துக்கான செலவுகளும் ஏற்படும். 12ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நுழைகிறாருன்னும் போது அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமாக நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், இன்னும் கேர் எடுத்து பார்த்துப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேர் எடுத்து இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது கேர் எடுத்து அதற்காக செலவுகள்ன்றது ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க. நிறைய பேர் ட்ராவலிங்னால செலவுகள் கூட ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ மிதுன ராசினருக்கு வேலையில் இருக்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனக்கெடுவீங்க. அந்த குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணுன்றதுனால நீங்கள் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல யோகா காலகட்டமாக தான் இருக்குது இது. உங்களுடைய பேச்சு திறமையால் புது புது வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிப்பீங்க. அதாவது வாய்ப்புகள் வருன்றதெல்லாம் இல்லை, நீங்களே உருவாக்கிப்பீங்க. உங்களுடைய எஃபோர்ட்னால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வருது. அதை சரியாக பயன்படுத்திப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்களும் அதிகரிக்கும் தாங்க சொல்லணும்.
இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் விஷயத்துலையும் சரி நீங்கள் வந்து ரொம்ப சுமூகமாக இருப்பீங்க. அந்த பார்ட்னர்கிட்ட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நல்ல விதமாக பேசி அந்த பார்ட்னரோட இன்னும் நீங்கள் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இன்னும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி நல்ல எஃபர்ட் போடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தான் சொல்லணும். குரு தான் உங்களோட பார்ட்னருங்க. உங்களுக்கு 7க்கு அதிபதியான குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்காக நீங்கள் இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு செய்வீங்க. அவங்களும் உங்களுக்கு துணையாக வந்து இருப்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போட இது வந்து யாராலையும் எங்கேயுமே அசைக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிதுன ராசினருக்கு வேலை தொழில் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகும். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய அலைன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் சரி, இந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் நீங்கள் சொல்லி பேச வச்சிங்கன்னா அது அவங்க புரிஞ்சு அவங்களும் க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிறோன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு 5க்கான அதிபதி சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. அங்கே நீச்சம் அடைந்தாலுமே சரி சூரியனோட பார்வையும் இருக்கு, செவ்வாயோட பார்வையும் இருக்கு. அப்போ மருத்துவ ரீதியாக நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு அந்த மருத்துவ உதவி மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதனால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து குழந்தைக்காக காத்துட்ருக்கோம், நாங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா எஸ், போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகும். மிதுன ராசினருக்கு கடந்த 2-3 மாதம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்திருக்கும். பட் இப்போ நிதானமாக அழகாக தைரியமாக செயல்படுவீங்க. அந்த தைரியம் எப்படி வரும்னா உங்களுக்கு 6 மற்றும் 11க்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்குள்ளேயே அவர் வந்து தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறான்னும் போது அந்த தைரியம் வீரியம் இன்னும் நல்லா செயல்படும். அந்த தைரியத்தோடு நீங்கள் புது புது முயற்சிகளை அணுகுவீங்க. அந்த தைரியத்தோடு நீங்கள் புது வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ செலவானாலும் சரி அது குடும்பத்துக்காக சந்தோஷமாக பண்ணுற செலவுகளாகவும் இருக்கும். அதே மாதிரி லாபங்களும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி தான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்கு 6க்கான அதிபதியும் அவரே உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா எதிரியோட பலம் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அவங்களுக்கு என்ன மாதிரியான பலம் இருந்தாலும் சரி அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் நிற்பீங்க. எனக்கும் அந்த பலம் இருக்குடா அப்படின்னு நீங்களும் நிற்பீங்க. அதனால மிதுன ராசினருக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே யோகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். 10ஆம் அதிபதி இருந்த சனி உங்களுக்கு வேலை தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காம மந்தமாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரகதியில் இருக்கிறாருல உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் ஒரு நல்ல லாபம் இருக்குது. இத்தனை நாள் பார்ட்னர் கூட சேர்ந்து என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்ட்னரும் அவ்வளோ சூப்பராக கம்பைண்டாக இருப்பீங்க. ரொம்ப ஒற்றுமையாக இருந்து உங்களோட பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மிதுன ராசினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கே படிப்பில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். நான் என்னோட ஃப்யூச்சர் என்னோட கோல் செட் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. உங்களுடைய ஃப்யூச்சரோட எஜுகேஷனுக்காக நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறதுக்கான டைமாக கூட இருக்கும். அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலத்தில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்ல யோகத்தை கொடுக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி மிதுன ராசினருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே அதாவது மிதுன ராசி வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால தசப்பிடிப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பேருக்கு கழுத்து வலி தோல் வலி இந்த மாதிரி ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.